வணக்கம் தருவேஷ் மக்களே. இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற படம் தான் லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வேற யாரும் இல்ல, டொமினிக் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல யாரா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்சன், நெல்சன், சாண்டி இவங்க வச்சா படம் 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 மூவ் ஆகுது. இன்னும் சில பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன பாத்தீங்கன்னா ஆஸ் அதே கதை தான். ஹீரோ இருப்பாரு, வில்லன் இருப்பாரு. உலக அதிபர் வில்லன் ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு அதே கதை தான் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. மத்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் டிஃபரெண்ட் என்ன கதை, இந்த படத்தை ஹியூமர் சென்ஸ் பக்கா வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். இந்த படம் மலையாளத்துல முக்கியமான படமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் அடுத்து ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ படமா வரப்போது. இங்க எப்படி எல்சின்னு ஒன்று இருக்கும், மலையாளத்தை சூப்பர் ஹீரோஸ் உருவாக்குறாங்க. சோ அதுக்கான பேசிக் படமா இந்த படத்துல இருந்து ஒவ்வொரு படமா கொண்டு போறாங்க. சோ கனெக்டிங் எல்லாமே பக்காவா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ஹார்ட் பீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்சன் தான். அவங்களோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த படத்தோட பேக்மோன் யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்சன் தான். கல்யாணி ஹார்ட்னா நெல்சனோட பேக்மோன். ஏன்னு சொல்லுவேன்னா அவரால் மட்டும் இந்த கேரக்டர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நல்ல ஜாலியான ஒரு ஹியூமர் சென்ஸோட கேரக்டர் பக்காவா நடிச்சு கொடுத்திருக்கான்னு சொல்லுவேன். இந்த படத்தை வில்லனா சாண்டி மஸ்ட் நடிச்சிருக்காரு. லியோ படத்துல ஒரு காஃபி ஷாப்ல ஒரு வில்லனிசம் பண்ணி பாருங்க. அதே வில்லனிசம் இந்த படத்தை முழுக்க காட்டியிருக்காரு. பக்காவா இருக்கு. அவர் வில்லனிசத்துக்காகவே 2வது தடவை போய் இப்ப இந்த படத்தை பார்க்கலாம். அப்புறம் இந்த படத்துல கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்தை எல்லாத்துக்கும் கேரக்டர் பக்காவா டெவலப் பண்ணி கரெக்டா கொண்டு போயிருக்காரு. எந்த இடத்துல லேக் அடிக்காம பக்காவா கொண்டு போயிருக்காருன்னு சொல்லுவேன். இந்த படத்துல முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்ன சொன்னா ஸ்கிரீன் பிளே, விஎஃப்எக்ஸ். 30 கோடியில எப்படி இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண முடியும்னு தெரியல. விஎஃப்எக்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு. ஒவ்வொரு எந்த இடத்துல மோசலிக்கிற மாதிரி விஎஃப்எக்ஸ் வரவே இல்லை. விஎஃப்எக்ஸ் இந்த படத்துல பக்காவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த படத்தோட கேரக்டருக்கு நல்லா போயிருக்குன்னு சொன்னேன். அப்புறமேட்டு இந்த பிளாஷ்பேக், சந்திராவோட பிளாஷ்பேக் ஒன்று வரும். பக்காவே எழுதியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஜெனரல் ஆடியன்ஸ் புரிய மாதிரி நல்லா எழுதியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் படம் பார்த்துட்டு ஒரு வைப்ல வெளியே வந்தீங்க தெரியுமா, அதே வைபோட இந்த படத்தை முடிச்சுட்டு வருவீங்க, நான் கேரண்டி. சோ எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, and I gotta tell you, it was perfect. Everything, down to the last minute details. இந்த படம் பாத்தீங்களா பார்க்கலையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த படத்துல பாக்குறேன். நன்றி.